வைத்திருக்கிறான்னு கேட்குறீங்களா? 1 சங்கீதம் 3 அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், அதாவது நீங்கள் செய்வது வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன செய்த காரியம் வாய்க்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேத வசனத்தின் மேல நீங்கள் பிரியம் வைத்து அதை வாசித்து அதை தியானித்து கொண்டிருந்தால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். இந்த ஓரல் ராபர்ட் என்ற தெய்வ மனிதர் 60 வருஷத்துக்கு முன்னால அப்பதான் எளிமையா ஊழியத்தை ஆரம்பித்திருந்தார். ஆனா அந்த வேத வசனத்தின் மேல தாகமுள்ள ஒரு மனிதர், வேத வசனத்தை அதிகமா வாசித்து தியானிக்கிற பழக்கம் உடையவர். அதனால்தான் அவருடைய பிரசங்கத்துல கர்த்தருடைய வசனத்தை ரொம்ப அருமையாய் அவர் எடுத்து போதிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப வசனத்தை தியானிக்கிற அந்த தேவ மனிதரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வெறுமையாய் கிடந்த இந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்து பெரிய ஒரு யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்க உதவி செய்து, இன்றைக்கு அவர் மரித்து தேவ ராஜ்யத்தில் இருந்தாலும் இன்றைக்கும் இந்த யூனிவர்சிட்டியில ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த யூனிவர்சிட்டி இன்றைக்கும் திரளான பேருக்கு ஆசீர்வாதமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. எப்படி இந்த காரியம் வாய்த்தது என்று சொன்னால், கர்த்தருடைய வசனம், வேத வசனத்தை தியானிக்கும் போது நீங்க செய்வது வாய்க்கும். அது உங்களுடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால இந்த வேத வசனத்தை நேசிங்க, தினந்தோறும் வாசிங்க, அதை தியானிக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து ஆண்டவருடைய பாத்துல காத்திருந்து இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்று நீங்கள் தியானிக்கும் போது ஆண்டவர் வசனத்தை கொண்டு பேசுவது உங்களுக்கு விளங்கும். அப்பொழுது நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் தினம் அதிகாலையில் எழும்பி எனக்காக நான் வேதத்தை தியானிப்பேன். பிரசங்கத்துக்காக வாசிப்பதல்ல, அது 2வது. என்னோட ஆண்டவர் பேசணும், எனக்கு இன்றைக்கு ஒரு செய்தி, ஒரு ஆலோசனை ஆண்டவர் தரணும்னு நான் காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில சமயம் வாக்குத்தத்தம் கொடுப்பார். சில சமயம் என் தவறை சுட்டி காண்பித்து என்னை கரெக்ட் பண்ணுவார். சில சமயம் வழி நடத்துதலை தருவார். இப்படி ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோடு பேசுறதுனாலதான் என் வாழ்க்கையில நான் சரியா நடந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். நீங்களும் இந்த வசனத்தை வாசித்து தியானிங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதன்படி நடக்கும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யார் யார் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தை இந்த மாதத்துல நீர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். இந்த மாதத்துல அவங்க விரும்புகிற, நினைக்கிற, ஜெபிக்கிற காரியம் வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.